காலையிலேருந்து பூவை கட்டுறாங்க 10 மணி தான் கட்டியிருக்காங்க. மீதி எவ்வளோ பூ இருக்கு பார்த்தியா? நம்மளால எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டி கொடுக்கலாம். மங்களம் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மங்கை மீனாட்சி. என்ன கோமதி பூ கட்டுறியா? ஏக்கா வாக்கா. வரேன்டி உட்காருக்கா. இருக்கிற கோமதி வீட்டில் பணியாரம் செஞ்சேன். அதான் உனக்கு அந்த கார பணியாரம் ரொம்ப பிடிக்குமே, அதான் எடுத்து வந்தேன். பரவாயில்லைக்கா, பணியாரம் செஞ்சேன். என்ன விசேஷம் இன்னைக்கா? விசேஷம் ஒன்றும் நடி, இந்த மழையும் குளிருமா இருக்கா, அந்த கிளைமேட் கொஞ்சம் சூடாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி உட்காருக்கா. ஏன்க்கா நின்றுனே இருக்க? எங்களை கல்யாணத்துக்கு போகிறதுக்கு பசங்களுக்கு நிறைய பூ வாங்கியிருக்க போல இருக்கா? ஏக்கா பூ நான் வாங்கலக்கா, பெரிய பொண்ணு இருக்க பத்தியா, அதை வந்து கொடுத்துட்டு போனேன். கல்யாண பொண்ணுக்கு வேணுமா, அப்புறம் நம்மளுக்குலாம் வச்சுக்கிறது தருவாலாம், வேண்ட வரவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அதனால மொத்த பூ எடுத்து வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கா கட்ட சொல்லி. அப்படியா? அதான் இவ்வளோ பூவா? ஆமாக்கா, காலையே வந்துட்டா 7 மணிக்கெலாம் கட்டி எடுத்துனாக்கா அப்படி சொன்னா. வீட்டுக்கு இந்த பசங்களை கட்ட சொன்னா 10 மணி தான் கட்டி வச்சுக்கிதுங்க. அந்த ராதியை கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா பூ கட்டுறதுக்கு. நான் மட்டுமே தனியாக உட்காந்து கட்டின்னு இருக்கேன். இன்னும் மதியத்துக்கு வேறு சமைக்கல. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டினா சீக்கிரமாக கட்டி முடிச்சிடலாம்ல. ஏன் இந்த மாதிரி பண்ணுங்கல்ல? இதோட கீதா ராணியை வேற ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வரேன் என்னாலுங்க. இந்த பக்கம் ஆளே காணும். இன்னும் காலையிலேருந்து இன்னொரு 10 வாட்டி டான்ஸ் போட்டு போடுங்க அப்படியா. இன்னைக்கு சுத்தமாக ஆளே காணும். என்ன பண்ணிருக்காங்க தெரியல. அவளுங்க வேலைன்னா ஓடி ஒழிஞ்சிருவாங்களே. என்னக்கா பண்ணுறது? பெரிய பொண்ணு எடுத்து வந்து கொடுக்கும்போது என்னால் கட்டி தர முடியாது, வேலை இருக்குது, என்னால் சொல்ல முடியல. சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட்டி தரலாம் பார்த்தா எனக்கு வேலையும் முடிய மாட்டேங்குது. சரி கூட நான் கொஞ்சம் கட்டி தரேன். அக்கா வீட்டுக்கு மதியத்துக்கு சமைச்சிட்டீங்களா? காலையிலே குழம்பு வச்சு பச்சை டிஃபனுக்கு சாம்பார் தான் வச்சேன். கூட ஒரு அரிசி கழுவி வச்சுட்டேன். தொடுக்கு அப்பலாம் இருக்குது வீட்டில். இன்னும் சமைக்கலாம் இருக்குது. நைட்டுக்கு போயிட்டு ரிசப்ஷனை கட்ட வேண்டியது. அந்த லைட்டாக செஞ்சுட்டேன். பரவாயில்ல, வேலை முடிச்சிட்டு இருக்குது. சரி பணியாரம் சூடாக இருக்கு, சாப்பிடுடி. இருக்கட்டும் அது கொஞ்சம் பூ கட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேங்க. அதில் கை வச்சுட்டுன்னு வச்சுக்கேன். திரும்ப போய் கை கழுவணும். கொஞ்சம் கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றேன். பசங்களுக்கு கூட நிறைய இடத்துல வந்திருக்கேன். பெரியவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சின்னவளுக்கு வந்து இனிப்பு போல பணியாரம் தான் பிடிக்கும். கார பணியாரம் பிடிக்காது. அது கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். இனிப்பு செய்யலான்னு தான் பார்த்தேன். சரி சக்கரை பொங்கல் அது இதுன்னு இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம இங்கே தான் செய்ய போகிறோம். சரி கார பணியாரம் செய்யலாம். என் பொண்ணுக்கு கூட இனிப்பு பணியாரம் தான் பிடிக்கும். எனக்கு தான் கார பணியாரம் பிடிக்கும். அதை தான் கார பணியாரம் செஞ்சேன். அவர் 2 தான் சாப்பிட்டா. எல்லாத்துக்கும் இனிப்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பசங்களை கூப்பிட்டு கொடு. எடி மகா இங்கே கொஞ்சம் வா. அப்படியே சின்ன சின்ன தட்டு ஒரு 3 எடுத்துட்டு வா. இன்னும் இந்த பூவை கட்டி முடிக்கலையா? வாடி என்னடி இது மூட்டை இது? இதுவா தேங்காய், வெத்தலைப்பாக்கு, சாக்லேட்லாம் இருக்குது. இது வந்து தேங்காய் பையில் போட்டு ரெடி பண்ணி வைக்கணும். சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு வரவங்களுக்கு கொடுக்கணும். காலையில் கல்யாணத்துக்கு வரவங்க கூட காலையில் அங்கே மண்டபத்தை வச்சு நைட்டு கூட போட்டுக்கலாம் காலையில் கொடுக்கறதுக்கு. இப்போ நைட் ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு 500 தேங்காய் பை ரெடி பண்ணணும். இதை முன்னாடி சொல்ல மாட்டியா? காலையில வேலை முடிச்சிட்டு வந்துருப்பல. ஏன் 5000 ரூபாய்க்கு பட்டு கூட வாங்கி கொடுத்து அந்த மட்டும் வாங்கி வச்சுக்க தெரியுதுல. கல்யாணத்துக்கு பொறுப்பா முன்னே நின்று எல்லா வேலை செய்யணும் தெரியாது உனக்கு? கரெக்டா. இவ்வளோ காசு கொடுத்து புடவை வாங்கி கொடுக்கணும். முசாரா இருந்திருக்கணும். சரிக்கா சீக்கிரமா இந்த பூவை கட்டிட்டு இந்த தேங்காய் பையில் வந்து ஒரு தேங்காய், 2 வெத்தலை, ஒரு பாக்கு, கூட வந்து ஒரு சாக்லேட்டு போட்டு ரெடி பண்ணி வைங்க. இந்த கீதா ராணி எங்கடி போனாலுங்க? அவங்க கொஞ்சம் குரல் கூட்டி வர சொல்றீ கூட மாட. வேலை செய்யறதுக்கு அவங்க வந்தா சீக்கிரமா முடிஞ்சிடும். போய் வீட்டில் தான் இருக்குங்க. அடிச்சு இழுத்து வரேன் பாரு. ராதிக்கு எங்கே போச்சு? அவளுக்கு டயர்டா இருக்கா, அந்த நேரம் படுத்து தூங்கினக்கா வீட்டில். இதுங்களெல்லாம் வச்சுக்கணும். கல்யாணம் பொறுப்பு நான் ஏற்றுக்கணும் பார்த்தியா? அதான் செஞ்ச பெரிய தப்பு. மாப்பிள்ளை வீட்லேயே நாங்கள் பாதி காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருக்கணும். இதுங்களாம் இருக்குது நம்ம கூட மாட உதவி செய்யுங்க அப்படின்னு பார்த்தா படுத்து தூங்கின்னு இருக்குங்களா. இது எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறேன் வருங்க பாருங்க. அதுங்களை வச்சு வேலையை வாங்கு. தொத்தி உரி இந்த மூடி இப்படி வைக்கிறேன். மூட்டி மேலே தூக்கி போடாதே, பூ வேற இருக்கீங்க. எல்லாத்தையும் அடிச்சு துரத்தான் பாருங்க. தலைக்கு மேலே அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இதுங்களை மேய்க்குது ஒரு வேலையாக இருக்குது எனக்கு. ஏண்டே காஃபி குடிச்சிட்டு போயேண்டே. வேணாக்கா தலைக்கு மேலே வேலை இருக்குதுக்கா. நான் கடையில் குடிச்சிட்டேன். சரி பணியாரம் 2 சாப்பிட்டு போ. பணியாரம் எனக்கு உயிராச்சே. இப்போதான் பணியாரம் சாப்பிட்டு அத்தை சாப்பிட்டு இத்தை சாப்பிடுவீங்களா? டைம் வேற ஆச்சுக்கா. 4 மணிக்கு வேற கரெக்டாக வேன் வந்துடும், கிளம்பிடணும். எதுவும் சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நான் ஒரு இடத்துல உட்கார முடியும். அப்போதான் எல்லாத்தையும் சாப்பிட முடியும். அப்போ செஞ்சு கொடுங்க. காலையில் சாப்பிட்டே? சாப்பிட்டேன். போகிற இடத்துல வர இடத்துல அப்படியே சாப்பிட்டு ஓட்டினேன் காலத்தை. உங்க வீட்டுக்காரர் நீங்க லீவ் போட்டாரா இல்லையா? லீவ் போட்டாருக்கா. அவர் மண்டபத்தில் தான் இருக்காரு. சமையல் வேலை நடக்குதுல பார்த்துனுக்காரு. அம்மா திரும்பி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாமா, அவ்வளோ பிஸியாக இருக்கிறா. ஆமாக்கா இதுங்க அடிச்சு தொத்திட்டு நான் வேற மண்டபத்துக்கு வர போனக்கா. சீக்கிரம் தேங்காய் ரெடி பண்ணுங்க. 4 மணிக்கெல்லாம் வண்டி வந்துடும். சரிடி பரவாயில்ல. அன்னிக்கறியா இருந்து பொறுப்பா இருந்து நாத்தனா கலந்து நடத்துறாள். ஆமா சும்மா இருக்க டைம்ல விளையாட்டு பொண்ணா இருப்பா. இப்போ பொறுப்புன்னு வந்த பிறகு பாரு நிக்கிறது கூட நல்லா எது கூட சாப்பிட மாட்டேங்கிறா. நம்ம சொல்லவே தேவையில்ல. இந்த தூக்கு சட்டி இருக்குதுல, என்ன தூக்கு சட்டி காலி வச்சுட்டு போயிருப்பா. நம்மளுக்கே தெரியாத பேட்டா எப்ப சாப்பிட்டானு. இப்போ வேலையா இருக்கிறதுனால அதை செட்டப் கூட பண்ண மாட்டேங்கிறா. ஆமாக்கா கரெக்டாக சொன்னேன். தூக்கு சட்டில இருக்கு மொத்தத்தை காலி பண்ணி தான் வச்சுட்டு போயிருப்பா. இப்போ காஃபி குடி சாப்பிட்றீன்னு சொன்னா கூட வேணாம் சொல்லிட்டு போறேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் சின்ராச கையில பிடிக்க முடியாது இவ்வளவுக்கு. இப்போ என் வீட்டு பசங்களை பார்த்தீங்களாக்கா தட்டி எத்தனை சார் ஒருத்தி அந்த பக்கம் வந்தாலும் பார்த்தீங்களா என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. அன்றைக்கி வாங்கி அந்த பற்றிய ட்ரெஸ் ஆடி தள்ளுபடியில் அந்த ட்ரெஸ் ஒன்றா மாட்டி அவுத்து அந்த வீட்டில் இருக்க துணியெல்லாம் அமக்கலம் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு வேணும் சொல்லிட்டு தான் துணி எடுக்கிறதுக்கு போனது. அதை போட மாட்டாளுங்க. என்ன வேறு ஏதாவது பற்றி அதெல்லாம் கலரி கிண்டி இது இது செலக்ட் பண்ணி அமக்கலம் வீடு வாசல் அமக்கலம் பண்ணி வைப்பாளுங்க. இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து இந்த வீடு வாசலில் யாருக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. எல்லா வீட்லையும் அப்படி தான் இருக்குது. என் வீட்டில் இருக்குது அப்படி தான் பண்ணி இருக்குது. உங்கள் வீட்டில் அது ஒன்று தான் இருக்குது. எங்கள் வீட்டில் 2 சேர்ந்து பண்ணுற அமக்கலம் இருக்குது பாரு. அது நான் யார்கிட்ட தான் சொல்லணும் ஒன்றும் புரியல எனக்கு. முதல்ல 2த்தையும் படிப்பு முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு தொற்ற வழியாக பார்க்கணும். அப்படிதான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு நம்ம வீட்டில் தான் இருக்குதுங்க. நம்ம தான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மட்டும் நம்ம என்ன ஃப்ரீயாக விட்றாங்க? ஆமாக்கா யாரையும் நம்பி நம்ம பசங்களே விட முடியல. நம்ம போய் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கண் எதிர்க்கே வர வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த காலத்துக்கு கடைக்காலமாக இப்போ இருக்குதா? இங்கே பாரு என்னோட கிளிப்லாம் கை வச்சுன்னு வச்சுக்க கையை உடச்சிருவேண்டி. ஆரம்பிச்சாங்க பார்த்தியாக்கா. இனிமேல் அடிச்சுன்னு பரவாயில்ல பாரு. அதுக்கப்புறமா ஒன்றா கூடினே சுற்றுவாளுங்க. நானும் என் தங்கச்சி இருந்தோம். இந்த மாதிரிலாம் அடிச்சுன்னு பிறந்ததுலேயே சண்டை போடுறது கிடையாது. இதுக்கு 2 இருக்குதுங்க பாரு. எங்கேருந்து தான் கற்றுன்னு வந்துங்க தெரியல சண்டை போகிறதுக்கு. ஒருத்தர் அடிச்சிக்கிறாங்களா? ஐயோ என் வீட்டாடியா உன் வீட்டாடியா
அப்படியே முட்டியை பிடிச்சி ஜிம்முன்னு ஆடுவாளுங்க. நடுவில் போனோம்னு வச்சுக்கா நம்மளுக்கு ஒரு சில அடி விடும். அதனால நான் போக மாட்டேன் எப்படின்னு அடிச்சு பரவாங்க சுட்டு கம்மு வேடிக்கை பார்த்து நின்று இருப்பேன். 2 பேருக்கு தனித்தனியாக அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன். கிளிப்லேருந்து ஸ்டைலேருந்து பொட்டுலேருந்து எல்லாமே தனித்தனியாக வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அவள் வெடிப்பா இவள் தான் வெடிப்பா. எந்த எடுத்த சொல்லிட்டு இவ அடிப்பா, எந்த எடுத்த அதை அவள் அடிப்பா. அவள் பொருளை மட்டும் அவள் யூஸ் பண்ண மாட்டா. மற்றவங்க பொருள் மேலேயே தான் கண்ணு. நாளையே தான் சண்டை ஆரம்பிக்கிறது. மா கூப்பிட்டீங்களாம்மா? எப்போ கூப்பிட்டா என்னத்துக்கு வந்துருக்குற? உள்ள என்ன சத்தம்? அது ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லையா? நீங்கள் சண்டை போட்டா ஊரே கேட்குதே. அவள் என்னோட கிளிப்லாம் எடுத்தா, அதனால தான் அவளை அடிச்சிட்டேன். வாய் பேச்சா இருக்கும்போது எதுக்கு கை நீட்டுவே நீ? அவள் முதல்ல என்ன அடிச்சம்மா, நான் திரும்பி அடிச்சிட்டேன் அவளை. வீட்டில் சொல்கிற வேலையை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. தேவையில்லாத வேலை செஞ்சுன்னு இருங்க. அச்சின் பரண்டு இருங்க. இந்த பூ முதல் கட்டுங்க வாங்க. கட்டுமா நீயே கட்டுமா, வேலை இருக்குதுமா. என்ன வேலை இருக்கு அப்படியே? மிஷின் பொறுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தான் அத்தை கட்டுனேன். அத்தை அனிதா கிளம்பிட்டாளா? அவ்வளோ எது பீரோட உருட்டின்னு இருந்தா துணி எடுத்து வச்சுக்கினேன் மமக்கம் பண்ணியிருக்கா. இன்னும் கிளம்பல. சாயங்காலம் 4 மணிக்கு தான் கிளம்ப போகிறோம். இப்பயே கிளம்பி என்ன பண்ண போகிறா? இப்போ ரெடியாக ஆரம்பிச்சதம்மா, 4 மணி ஆகும். வேறு என்ன வேலை இருக்குதே? கிளம்புங்க 4 மணி வரைக்கும் கிளம்புங்க. மகா பண்ணிக்கிற இருக்கு பரவாயில்ல, சாப்பிடுங்க மாட்டேன். அது சாப்பிட்றதுக்கு தட்டு எடுத்து சொன்னால் இன்னும் எடுத்து தரவே இல்லை. இது எடுத்துன்னு வரம்மா. பார்த்தீங்களாக்கா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இருக்கா பற்றியா? காலேஜ் முடிச்சுட்டாவ. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்லை வேலைக்கு அனுப்புறதா ஒன்றும் புரியல இருக்கு. படிச்சிருக்கல, வேலைக்கு போட்டா ஒரு 3 வருஷம் வேலைக்கு போட்டா. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி யோசி. கல்யாணம் பண்ணி வைக்கிறது நகை நட்டில் சேர்த்து வச்சிருக்கேன். இல்லைக்கா எங்கே படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக போச்சு. நான் எங்கே நகை நட்டில் சேர்த்து வைக்கிறது? அப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு கேட்குறேன். ஏதாவது கடன் உடனே வாங்கி நகை நட்டு போட்டு சீசரத்தி செஞ்சு அமிச்ச வேண்டியதுதான். இந்த காலத்தில் இந்த மாதிரி யோசிக்கிற பார்த்தியா? எவ்வளோ முட்டாளாக இருப்ப நீ. என்னக்கா அப்படி சொல்கிறீங்க? கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கடனை காலத்துக்கு உட்காந்து அடிச்சா இருப்பியா? வேற என்னக்கா பண்ணுறது? பொம்பளை பொண்ணு வீட்டிலே வச்சிருக்க சொல்லியா கல்யாணம் பண்ணி கொடுக்காம? நான் அப்படி சொல்லி வேலைக்கு அனுப்ப. எப்படி இருந்தாலும் நல்லா சம்பாதிக்க போகிறா, படிச்சிருக்கா. நகை நட்டு வாங்கி சீசன் செஞ்சு கூட அந்த காசில். இந்த காலத்தில் பொம்பளை பசங்க வேலைக்கு அனுப்பினாலே பயமாக இருக்குக்கா. பொம்பளை பசங்களாம் தெளிவாக இருக்கிறாங்க. நீ எதுவும் பயப்படாத. வெளியில் போய் வேலை செஞ்சாதான் அந்த உலகத்தோட அனுபவம் கிடைக்கும், உங்களுக்கு தைரியமும் கிடைக்கும். எதுக்கு அப்போ வேலை எல்லாம் படிக்க வச்சா? படிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா யாருக்கா கிட்டே போய் கையேந்தி நிற்க தேவையில்ல. நல்ல ஒரு வேலையில் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்க வச்சேன். ஆனால் இப்போ வந்து வேலைக்கு அனுப்பணும்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குக்கா. படித்த பசங்க தைரியமாக தான் இருக்கிறாங்க. வேலைக்கு அனுப்பிச்சு விடு, சம்பாதிச்சு வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நகை நட்டுலாம் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடு. அதை விட்டு கடன் வாங்கி கல்யாணம் பண்ண போகலாம். எப்படி இருந்தாலும் படித்த படிப்புக்கு கல்யாணம் போன பிறகு அங்கே எப்படி இருந்தாலும் வேலைக்கு தான் அனுப்ப போகிறாங்க. அது இங்கேயே கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொடுத்துட்டு போடுமே உனக்கு. அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், கடங்கெல்லாம் வாங்கிலாம் கல்யாணம் பண்ணாத. 2 வருஷம் 3 வருஷம் பொறுமையாக இரு. அவங்க அத்தை சொன்னாங்க, இவங்க அத்தை சொன்னாங்க, பொண்ணு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாத. நம்ம காலத்து தான் படிக்கவும் இல்லை, வேலைக்கும் போகல, வீட்லேயே உட்காந்து நினைக்கிறோம். இந்த காலத்து பசங்க நல்லா படிச்சிருக்குதுங்க, வேலைக்கு போட்டா படிச்ச படிப்பு எதுக்கு வேஸ்ட் பண்ணுறா? பனியா சூப்பர் கத்தை. ஆமாம், நல்லா சாஃப்டாக செஞ்சுருக்கீங்க. எங்கள் அம்மா செஞ்சாங்க வச்சுக்கிங்களேன், சாஃப்டாகவே வராது. கொழுப்பை பார்த்தியா இதுங்களுக்கு? நான் பனியா செஞ்சு நல்லா இருக்கதான். எல்லா வீட்லையும் பசங்க அப்படி தான் இருக்குது. அம்மா செய்யறத குறை சொல்லுங்க, மற்றவங்க செஞ்சது மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அத்தை அப்படி இல்லை, நீங்கள் செஞ்சு நல்லா தான் இருக்கு. ஆமாம், எங்கள் அம்மா செய்கிற அளவுக்கு மோசமெல்லாம் இல்லை. ஆமாம், நான் செஞ்சு கொடுக்குறது எது நல்லா இருக்கு? எனக்கு சமைக்கவே தெரியாது. நீங்கள் தானே எனக்கு சமைச்சு போடுறீங்க. இனிமேல் நீங்களே சமைச்சு போடுங்க. இருக்கு நாங்கள் சமைச்சு போட்டது நீ சாப்பிடணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமாம், நான் சமைச்சதை நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்களா? நீங்களே சமைங்க. எப்படி சமைக்கிறீங்க பார்க்குறேன். ஏண்டி நம்மளே வாயை கொடுத்து மாட்டேங்கணுமேடி? அக்கா இனிமேல் என் வீட்டு பசங்க தான் எனக்கு சமைச்சு போட போதுங்க. நான் ஜாலியாக இருப்பேன். நீ பசங்க என்ன சமைச்சு போடுவாங்க உங்களுக்கு? அதான் ஃபோனில் எல்லாமே வருது. ஃபோனை பார்த்து கற்றுக்கின்னு எல்லாமே செஞ்சு போடட்டான். நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். நானும் எத்தனை நாளைக்கு தான் உழைக்கிறது? பாடி நம்மளை எல்லா வேலையும் செய்ய சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறாங்களாம்.